வணக்கம் நேயர்களே, இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் மற்றும் 12 ராசிக்காரர்களுக்குரிய இன்றைய ராசி பலன்களை தற்பொழுது காண இருக்கின்றோம். 23/1/2025 இன்று தை மாதம் 10ஆம் தேதி, குரோதி வருடம், வியாழக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் குரு. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. சூரிய உதயம் காலை 6:36 மணி. சூரிய அஸ்தமனம் மாலை 6:05 மணி. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 5:55 மணி. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் காலை 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய சுபவோரை சூரிய ஓரை. நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:14 மணிக்கு பிறகு விசாகம். திதி இன்று மாலை 4:45 மணி வரை தேய்பிறை நவமி, அதன் பின்பு தசமி. சந்திராஷ்டமம் ரேவதி. அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேச ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுப காரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் இன்று வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகலாம். சிலருக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கூட்டு தொழிலில் லாபம் உண்டாகும். உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனை தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்து இருந்த பெரிய தொகை இன்று கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும்.
துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றொரு விஷயங்களில் தலையிட வேண்டாம். சிலருக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். செய்யும் செயலில் கவனம் தேவை. பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். புதிதாய் கடன் வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு வந்து போகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். சிலருக்கு வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்திலிருந்து வரவேண்டிய பணம் சிலருக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள், உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்து கைக்கு வரும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். பண பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார். இன்று கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். புதிய முயற்சிகள் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனை தீரும். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனை அதிகமாகும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் வாங்க வேண்டாம். எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.